சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். என்னென்னா பிரியாணி வைக்க போகிறோம். அது மட்டன் பிரியாணி. நம்ம இந்த பாருங்கள் எல்லாமே 1 கிராமு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெப்பரு, ஸ்டார் ரைஸ் எல்லாமே 1 கிராம் போட்டுங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற விட்டாச்சு. ரொம்ப பாஸ்மதி சரியான நல்லா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். ஸோ இதான் இன்றைக்கி இது ஒரு பண்ணும்போது இது வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்டாகிடும். ஸோ வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ இங்கே புதினா இல்லை ஒரு கைப்பிடி புதினாவும், மல்லி, ஏகல்லீஸ், தயிர் எல்லாமே இருக்கு நம்ம. ஸோ போய் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஆனியன். ஸோ ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணியாச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். கட் பண்ணியாச்சு. ஸோ நண்பா நீங்கள் சூப்பரான ஒரு டிஷ் பண்ண என்ன டிஷ்னா நீங்கள் மட்டன் பிரியாணி அப்புறம் தம் ஸ்டைலில் ஓகே நண்பா. ஸோ தமிழ்நாடு ஸ்டைலில் செமையாக இருக்கும் சாப்பிட்றது. ஸோ சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் நண்பா. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி மறக்காம அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி போச்சு நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஆயிலே ஊற்றல, ஆயில் நெய்யெல்லாம் ஊற்றவில்லை, நெய்யில் இதாக ஊற்றுவேன் ட்ரை ஆகுது. ஸோ உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் இதாகிடுச்சு, தேவையான உப்பு. இதாகிடுச்சு. ஆனால் எண்ணெய் ஊற்றாச்சு. சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் ஒரு 5 ml. இப்போ ஸ்பைசிலாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சார்லிஸ், பெப்பர், ஏலக்காய்லாம் போட்டுட்டு நெய் ஊற்றிக்கலாம். அதில் நெய் ஒரு 5 ml ஊற்றிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக போடும்போது நெய் ஊற்றிக்கலாம். ஸோ இதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிங்கன்னா பிரியாணி கொஞ்சம் கலராக இருக்கும், நிறைய போட்டுருந்தோம். ஸோ சில்லி பவுடர் ஒரு 5 கிராம் போட்டுருங்க. இப்போயே பிரியாணி பார்க்கறதுக்கும் கலராக இருக்கும். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஸோ இங்கே கொஞ்சம் பேஸ்ட்டு ஒரு 5 ml போட்டுக்கலாம். இந்த வெள்ளிக்கு. ஸோ இப்போ இதோட இந்த மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் ஒரு ரைஸ் ஒரு 1/2 கிலோ, மட்டன் ஒரு 3/4 கிலோ போட்டுக்கலாம். மட்டன் போட்டு ஏற்கனவே பாயில் பண்ணது மட்டன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பாயில் பண்ணி கொடுத்தீங்கன்னா. ஸோ இப்போ இதில் வந்து இது போட்டுக்கலாம். மல்லி இலையும் புதினா இலையும் ஒவ்வொரு கைப்படி 2 மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ தயிர் போட்டுக்கிறேன். தயிர் ஒரு 100 கிராம் போட்டுங்க. நான் லெமனும் போடுவேன். இதில் அப்படியே லெமன் போட்டுக்கலாம். இதாகட்டும். இப்போ லெமன் போட்டுக்கலாம். லெமன் போட்டுக்கலாம். லெமனோட தோல் கூட நீங்கள் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடுறது. லெமன் ஒரு 1/2 பழம் போட்டுக்கலாம். தக்காளி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். ஜூஸாகவும் வச்சு அதுவும் போட்டுக்கலாம். நான் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு செய்கிறேன். 1/2 கிலோ பக்கம் 3 கிலோ. வெள்ளம் போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெய் பிரிக்கிட்டு வந்தோன்னா மசாலா போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா அது ஓகே நம்ம. ஸோ இந்த லெமன் தோல் போட்டுக்கலாம். மிளகு, இப்போ பிரியாணி மசாலா ஒரு 5 கிராம் போட்டுக்கோங்க. ஸோ மல்லி இலை ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். 5
ஸோ கரம் மசாலா பவுட்ரு ஒரு 5 கிராம் போட்டுருங்க. 5 கிராம் லெவலில் எடுத்துங்க. ஜீரா பவுடர் போட்டுருங்க. எல்லாம் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றுவேன். அது கொடுக்குற மாதிரி இருக்குது. கறி நல்லா வெந்துருச்சு. கறி உடையுதெல்லாம். சரி, நான் பாயில் பண்ணிவிட்டு போட்டேன் கறி மட்டன். இப்போ தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணினா 1/2 கிலோ ரைஸ்க்கு ஒரு 3 கப்பு போடுறேன். ஆனால் 1 கப்பு 250 கிராம். ஸோ 2 கப்பு 1/2 கிலோ வந்துடும். ஸோ அதனால் நான் 3 கப்பு போடுறேன். இது கிளாஸ் ஒன்று போட்டேன். உப்பு இருக்கு அந்த டைமில் பார்த்துக்கலாம். அப்படியே சாம்பார் மூடியை போட்டோம். ஸோ உப்பு இருக்கா பார்த்துக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் நல்லா கழுவி வச்சு 2-3 வாட்டி கழுவிங்க. தண்ணி சூடாகிடுச்சு. ஸோ பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எடுத்துலாம். வச்சு நல்லா சூடு. இப்போ போட்டுறாங்க ரைஸை. ரைஸு பாருங்கள், எவ்வளோ நீளமாக இருக்குது. முன்னாடி பாஸ்மதி செய்து கொஞ்சம் நீளம் கம்மியாக இருக்கும். இது நல்லா நீளமாக இருக்கு பாருங்கள். தண்ணி கரெக்டாக இருக்கும். சாப்பிடலாம். டொமேட்டோலாம் அப்படியே இதாகிடும். தக்காளி ஸோ கரெக்டாக இருக்குது. தண்ணி அது இந்த லெவலில் இருக்கணும். ஸோ கலக்கி விட்டுட்டு பார்த்து கலக்கணும். ரைஸ் உடஞ்சிடும். ரொம்ப ஃபோர்ஸாக இது பண்ணாதீங்க. ஸோ அப்படி மூடியை போட்டோன்னு தான் மூடியை போடலாம். அது வந்துட்டுருக்கும். ஸோ ஒரு 20-25 மினிட்ஸ் 15-20 வச்சுக்கோங்க. அப்புறம் 5 மினிட்ஸ் தம் போட்டுருக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ செம்மையாக வச்சு சொல்லுங்கள். கரெக்டாக இருக்குது தண்ணி. ஸோ வேறு லெவல் பிரியாணி. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது தம்மை போட்டுறாங்கன்னா பார்த்து கிண்டணும், உடஞ்சிடும். மட்டன் பிரியாணி ரெடி. தம் போட்டுறேன். அப்படியே தம்மா போட்டிங்கன்னா கரெக்டாகிடும். தம்மு போட்டுறேன். தம்மு நம்ம ஸ்டைல் தான். ஸோ மேலே அப்படியே இந்த இது இந்த கொரியாண்டர் போடும். கொரியாண்டர் லீவ்ஸ் மல்லி இலையும் போட்டுக்கலாம். ஸோ இது இலையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகும். நான் இலை வாங்கி மறந்துட்டேன். என் சைட்டில் இருக்குது, என் கம்பெனியில் மறந்துட்டேன் நான். சரிதான் இதான் போட்டுருவாங்க. வச்சு அப்படியே இதை எடுத்து வச்சிடும் அந்த மேலே. ஓகே இதான் நண்பா. ஒரு 5 நிமிட்ஸ் போதும். 5 to 10 மினிட்ஸ். ஓகே நண்பா. சரி ஓப்பன் பண்ணிடுறப்போ தம்மு போட்டு ஒரு 5-10 தம்மு போட்டாச்சு. தண்ணி பார்த்து பிளேட் எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான் ரெடி. பக்காவாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம ஊர் தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி, தம் பிரியாணி. ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் சொல்ல முடியாது. மட்டன் பாருங்கள் பயங்கரமாக லெவலாக இருக்குது. செமையாக வந்திருக்கும். நான் சாப்பிட்டு சொல்கிறேன். நண்பா ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. இலையில தான் மிஸ் ஆகிடுச்சு. இலை தான் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ பாருங்கள் நண்பா. ஸோ வேறு லெவலாக இருக்குது மட்டன். பாருங்கள் செம்மையாக நல்லா வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி பாருங்கள் பக்காவாக இருக்குது.
ரைஸ் ஒன்றுமே உடையில பாஸ்மதி ரைஸ். ஸோ வேறு லெவலு. நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன். சைட்லேருந்து எடுத்துங்க. பக்காவாக இருக்குது. மட்டனும் பாருங்கள் நல்லா பெஸ்ட்டு பீஸு. நெஞ்சு எலும்பு நல்லா அப்படியே சூப்பராக அப்படியே மட்டன் மாதிரியே தெரியல, இன்னும் சிக்கன் மாதிரி இருக்குது. அவ்வளோ செம்மையாக இருக்குது. நான் ஏற்கனவே லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு அதில் போட்டேன். செம்மையாக இருக்குது வேறு லெவலாக. ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் சொல்கிறேன். அப்புறம் அப்பளம் இருக்குது. இலை தான் மறந்துட்டேன். இலை சாப்பிட்டா தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வரும். அடுத்த வாட்டி இன்ஷா அல்லாஹ் எப்படியாச்சுன்னா சைட்லேருந்து ஞாபகம் வந்துச்சுன்னா இலையை கொண்டு வந்து இலையில் சாப்பிட்றேன். சாப்பிடும் சட்னி எல்லாம் ரெடியாக இருக்குது. மட்டனு செமையாக வந்துருக்குன்பா. பார்த்தீங்கன்னா பிச்சும் காமிக்க அவங்களுக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது மட்டனு. மாஷா அல்லாஹ் சிக்கன் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் சாப்பிட்டு டேஸ்ட்டோட ரைஸும் பாருங்கள் நல்லா வந்து செமையாக சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹார்டாகனா லைட்டாக தண்ணி கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நான் 3 கிளாஸ் போட்டேன், நீங்கள் 3 கால் கூட போட்டுக்கலாம். சாப்பிட்றேன். ஸோ மட்டனோடு வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. செம்ம ரொம்ப அப்பளமும் இருக்குது. அப்பளமும் ஊர்லேருந்து கொண்டு வந்துருக்காரு நம்ம ஆளு. ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஜெசாக்கல்லாஹ் ஹைர்.